ஒரு வழக்குரை காதையை இங்கே கண்டோம். சான்றோரும் உண்டுகொல் சான்றோரும் உண்டுகொல், பெண்டிரும் உண்டுகொல் பெண்டிரும் உண்டுகொல், வைவாளில் தப்பிய மன்னவன் கூடலில் தெய்வமும் உண்டுகொல் தெய்வமும் உண்டுகொல் என்று எந்த கூடல் மாநகரத்தினுடைய வீதிகளில் தலைவிரி கோலமாக அனல் பொங்கும் விழிகளோடு பாண்டியத்து பெருவேந்தனுடைய அரண்மனை வாயிலுக்கு சென்று நீர்வார் விழிகளோடு வந்த அந்த காவிரிப்பூம்பட்டினத்து கண்ணகி பெருந்தேவி சபைக்குள் நுழைந்த போது கூடலான் கூடு ஆகினான். கண்ட மாத்திரத்திலேயே அவனுடைய உயிர் பறந்து போய்விட்டதென்று சொல்லப்பட்ட நாளில் தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று வழக்குரைத்த காதை இன்று மீண்டும் மதுரை மாநகரத்தில் அரங்கேறி இருக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன். ஒரு புது வெள்ளம் பாய்ந்திருக்கிறது, புதியதோர் சிந்தனை மலர்ந்திருக்கிறது. அசைக்க முடியாத ஆணித்தரமான கேள்வி கணைகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆதிக்க பீடத்தினுடைய அடித்தளத்தையே தகர்க்கின்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் தான் வானமும் வாழ்த்துகிறது மழை துளிகளை வழங்கி தமிழருவி மணியன் அவர்களை. நெடுங்காலத்துக்கு இந்த உரை இந்த கூடல்மா நகரத்தினுடைய வீதிகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த குரல் கோடிக்கணக்கான தமிழர்களின் இதய சுவர்களிலே எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். இனி நீண்ட காலத்துக்கு அரசியல் ஆய்வுகள் எழுதப்படுகிற போது ஒரு மகத்தான திருப்பத்துக்கு மதுரை மூதூரிலே தன்னலமற்ற தமிழ் தொண்டர் தமிழருவி மணியன் வீர கர்ஜனை புரிந்தார் என்ற ஒரு சரித்திரம் இன்றைக்கு இங்கே தீட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு இல்லத்திலே மணவிழாவினுடைய மேளச்சத்தம் கேட்கும், இன்னொரு இல்லத்திலே சாப்பறையினுடைய ஒலி செவிகளிலே விழும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்க்கையை பற்றி புறநானூற்று புலவன் சொல்லுகிற போது மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதற்கு சரியான உதாரணத்தை தந்தான். இதோ இந்த வீட்டிலே மணவிழா சத்தம், இதோ பக்கத்து வீட்டிலே சாக்காட்டினுடைய பறை ஒலி, இதுதான் வாழ்க்கை. அதை போலத்தான் இந்த நாளில் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்த நாள் அக்டோபர் 2. இந்த நாளில் போர்பந்தரிலே அண்ணல் காந்தியார் பிறந்தார். இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயரிடுக என்று எங்கள் அறிவாசான் தந்தை பெரியார் வர்ணித்தாரே, அந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்தார் அக்டோபர் 2. அது மகிழ்ச்சி. இதே நாளில் தான் 1975ஆம் ஆண்டு நடுப்பகல் நேரத்தில் விருதுநகரிலே பிறந்து விந்தியத்துக்கு வடக்கேயும் புகழ்கொடி உயர்த்திய தியாக மாமலை காமராஜர் மறைந்தார். இரண்டும் ஒரே நாளில் தான். இந்த நாள்
2013 ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் இந்திய நாட்டினுடைய அரசியலிலும் எதிர்காலத்தை குறித்த ஒரு பூபாலம் இசைக்கப்பட்டிருக்கின்றது. எதேச்சாதிகாரத்தினுடைய கடிவாளங்களை அறுத்தறிவதற்கு இந்த உபகண்டத்தினுடைய மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்ற முடிவு இன்று மாலையில் எதிரொலித்திருக்கிறது. இன்று மாலை 6 மணிக்கு நாட்டினுடைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இல்லத்தில், ரேஸ்கோஸ் சாலையில் இருக்கக்கூடிய 7ஆம் எண் இல்லத்தில் மத்திய அமைச்சரவை கூட்டம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய கேபினெட் கூட்டம், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலே கூட்டம். அந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு, ஜூலை 10ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்ததே. தண்டிக்கப்படுகின்றவர்கள், குற்றம் இழைத்ததாக நீதிமன்றத்தினாலே தண்டிக்கப்படுகின்றவர்கள், ஆண்டுகள் 2க்கு மேலே சிறைவாசம் ஏற்க நேரிடும் என்ற தண்டனைக்கு உள்ளாகின்றவர்கள், அவர்கள் மேல் முறையீடு செய்தால் அந்த பதவிகளில் நீடிக்கலாம் என்று இதுவரை இருந்த விதியை தகர்த்து ஒரு தீர்ப்பை வழங்கியதே. அரசியல் சட்ட சாசனத்துக்கு இது விரோதமானது. குற்றமிழைத்ததாக தண்டிக்கப்பட்டவர்கள் பதவியிலே எம்எல்ஏவாக எம்பியாக நீடிக்க முடியாது என்ற தீர்ப்பு ஜூலை 10 சுப்ரீம் கோர்ட் சொன்னது. அந்த தீர்ப்புக்கு பின்னர் ஏற்பட்ட நிகழ்வுகளை என்னுடைய உரையிலே அவகாசம் இருக்குமானால் பின்னர் விவரிக்கின்றேன். இன்று மாலையிலே மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலே கூடிய கூட்டத்தில் 24ஆம் தேதி டாக்டர் மன்மோகன் சிங் மொத்த அமைச்சரவையினுடைய முழு ஒப்புதலோடு கையெழுத்திட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தாரே அவசர சட்டம், அந்த சட்டத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்வதென்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தண்டிக்கப்பட்டவர்கள் பதவியிலே நீடிப்பதற்கான ஒரு மசோதாவை இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையிலே மன்மோகன் சிங் அரசு முன்வைத்ததே, அந்த மசோதாவையும் திரும்ப பெற்றுக் கொள்வதென்றும் மசோதாவையும் தூக்கி குப்பையில் எறிவதென்றும் மன்மோகன் சிங் தலைமையிலான அமைச்சரவையினுடைய முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி. அஸ்தமனமாக போகின்ற காங்கிரஸ் ஆட்சிக்கு இது ஒரு அடையாளம். நாட்டின் கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வுகளை ஏடுகள் ஊடகங்கள் பிரதிபலித்தனவே கொதி நிலையிலே மக்கள் இருக்கிறார்கள் என்பதனால் இந்த முடிவை மன்மோகன் சிங் அரசு அறிவித்திருக்கின்றது. மந்திரி சபையிலே ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவு இன்றைக்கு குப்பை தொட்டியிலே அவர்களே தூக்கி வீசுகிறார்கள் என்றால், வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் ஆட்டங்கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு தன் ஆயுட்காலத்தினுடைய இறுதி மூச்சு அடங்குகின்ற வரையிலே மே முதல் வாரம் வரையிலே பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று கருதி ஒருவேளை தேர்தல் வந்தாலும் சரி, அல்லது பலமாக எதிர்க்கட்சிகள் நம்மை தரைமட்டமாக்குவதற்கு முன்பு பிப்ரவரி திங்களிலேயே தேர்தலை நடத்திவிடலாம் என்று முடிவெடுத்தாலும் சரி, எப்பொழுது தேர்தல் நடந்தாலும் 77 தேர்தலில் இமய கொடுமுடி முதல் குமரி திருவடி வரையிலே கோடிக்கணக்கான மக்கள் எந்த தீர்ப்பை வழங்கினார்களோ, எதேச்சாதிகார காங்கிரஸை தூக்கி எறிந்தார்களோ, முழு புரட்சிக்கு அறைகோல் விடுத்த லோகநாயகரனுடைய கனவை அன்றைக்கு நனவாக்கினார்களோ, அதே போல இந்த ஊழல் அரசை, தமிழகத்துக்கு வஞ்சகம் இழைக்கின்ற அரசை,
ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு காரணமான இனப்படுகொலையினுடைய கூட்டு குற்றவாளியான காங்கிரஸ் தலைமை தாங்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை அதல பாதாளத்துக்கு தூக்கி எறிகின்ற தீர்ப்பை இந்த நாட்டின் மக்கள் தருவார். நான் நன்றி கூறுகிறேன். அவர் கூறிய வார்த்தைகளுக்கெல்லாம் நான் தகுதியுடையவனாக கருதி கொண்டு நான் நன்றி கூறவில்லை. கடந்த 2 ஆண்டு காலமாகவே முடிந்துவிட்டது இவர்கள் அரசியல், முடமாகி போனது இவர்கள் பொது வாழ்வு, சூனிய பெருவெளியிலே சிக்கி காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட காலத்தில் நாதியற்றவர்கள் இவர்கள் என்று பலரும் எங்களை பரிகசித்த வேளையில் எங்கள் மீது பரிவும் அன்பும் கொண்டு எதையும் எதிர்பார்க்காமல் எங்களுக்காக குரல் கொடுக்கின்றீர்களே, இந்த எளியவனும் அரசியல் அரங்கத்திலே வெற்றிகரமாக உலவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே, அதற்கு இரத்த துளிகளாலும் கண்ணீர் துளிகளாலும் வியர்வை துளிகளாலும் பாடுபட்ட எங்களின் லட்சோப லட்சம் கழக கண்மணிகள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என் ஆருயிர் சகோதரர் காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் தமிழருவி மணியன் அவர்களுக்கு, அவர்களுடைய சகாக்களுக்கு, தோழர்களுக்கு எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னால் என் சொற்களுக்கு வலுவில்லை. என் உதிர அணுக்களிலே ஊடாடி கிடக்கின்ற நன்றியை சொல்ல என் வார்த்தைகளுக்கு சக்தி இல்லை. மதுரையில் பிரம்மாண்டமான கூட்டங்கள் பலவற்றை நான் பார்த்திருக்கிறேன். 2004ஆம் ஆண்டு நான் வேலூர் கொட்டடியிலிருந்து விடுபட்டு வந்ததற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை ஆதரித்து இதே இடத்தில் நான் உரையாற்றிய நாளும் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஏறத்தாழ 9 ஆண்டுகளாகிவிட்டன. இப்படி உணர்ச்சிமயமான ஒரு கூட்டத்தை மிக அபூர்வமாகத்தான் மதுரை சந்தித்திருக்கின்றது. இந்த மாபெரும் கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிற காந்திய மக்கள் இயக்கத்தின் 4வது ஆண்டின் தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அன்புக்குரிய கருணாகரன் அவர்களே, மலரட்டும் மாற்று அரசியல் என்று நினைக்குந்தோறும் நெஞ்சிலே பரவசமூட்டுகின்ற, நாடி நரம்புகளிலே மின்சாரத்தை பாய்ச்சுகின்ற இளம் தோழர்களிடம், அரசியல் கட்சிகளை சாராதவர்களிடம், இணையதளம் வலைதளம் முகநூலிலே தங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளுகின்ற வாலிபர்களிடம், இள நங்கைகளிடம், இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளிடம் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய என்னுடைய ஆருயிர் சகோதரர் காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய ஒரு பெரும் தலைவர் தமிழருவி மணியன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய தோழர்கள் ஈஸ்வரன், ஐயல் ராஜ், சுந்தர் ராஜ், பொன் மனோகரன், கணேசன், பாரதி உள்ளிட்ட தோழர்களே, கருத்துக்களை கூர்மைப்படுத்தக்கூடிய விதத்திலே வழக்காடு மன்றத்தில் நடுவராக பணியாற்றிய சகோதரி பேராசிரியை பர்வீன் சுல்தானா அவர்களே, வழக்கு தொடுத்த தங்கை திருமதி ரேணுகாதேவி அவர்களே, அதனை மறுத்த தங்கை பேராசிரியர் சுமதி ஸ்ரீ அவர்களே, காந்திய மக்கள் இயக்க தோழர்களே, தமிழ் பெரு மக்களே, இல்லங்களிலே இருந்து என் உரையை செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்புடைய தாய்மார்களே, பெரியோர்களே,
ஜனநாயகத்தின் விழிகளாக செவிகளாக நான் எந்நாளும் மதிக்கின்ற பத்திரிகையாளர்களே, ஊடகையாளர்களே, கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி பாய்ந்தாலும் இமை கொட்டாது மார்பு காட்டும் கூட்டம்தான் வீறு கொண்ட வாலிபர்கள் கூட்டம் என்று நான் மேடைதோறும் முழங்குகின்ற தகுதியை தந்திருக்கின்ற இளம் வேங்கைகளே, நாடாளுமன்ற தேர்தலிலே தீர்ப்பு வழங்க இருக்கின்ற நீதிபதிகளான வாக்காளர் பெருமக்களே, வணக்கம். நல் அரசியலும் நமது பங்கும் என்ற தலைப்பிலே என்னை உரையாற்ற அழைத்திருக்கின்றார் எனது அன்பு சகோதரர் தமிழருவி மணியன் அவர்கள். அரசியல் என்ற சொல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்க இலக்கியத்திலே உலவுகிறது என்ற செய்தி வியப்பூட்டுகிறது. அரசியல் என்ற சொல் கிரேக்கத்தில் அதே காலகட்டத்தில் மேன் இஸ் எ பொலிட்டிக்கல் அனிமல் என்றான் அரிஸ்டாட்டில். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்க இலக்கியத்தில் 9 89வது பாடலாக எழுதிய பெருங்குன்றூர் கிழார் அரசியல் பிழையாது என்ற சொல்லை பயன்படுத்துவதற்காக நாளின் நாடு தொழுது ஏற்றும் அரசியல் பிழையாது, நாளின் உலகு தொழுது ஏற்றும் உயர்நிலை உலகின் உயர்ந்தோர் பரவிட அரசியல் பிழையாது. இந்த உலகிலே உயர்ந்த மக்கள் உலவுவதற்கு பிழையாத அரசியல் வேண்டும், பிழைபடாத அரசியல் வேண்டும். இது 10 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்ட செய்தி. இது மதுரை மூதூர் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுடைய தேர் சக்கரங்கள் புரண்டு ஓடிய பூமி. நெடுந்தேர் கொடிஞ்சி பொலிய நின்றோன் யார்கொல் வாழ்க அவன் கண்ணி என்று புலவர்கள் பாடிய அந்த பாடல்கள் ஒலித்த இடம். இந்த காலத்திலே வெற்றி பெறாவிட்டால் மாங்குடி மருதனை போன்றவர்கள் என் மண்ணை விட்டு நீங்கட்டும் என்றவன் சூளுரைத்த வரலாறு. அப்படிப்பட்ட இதே மதுரையில் ஒரு மாலை பொழுது தொடங்கி பொழுது விடுவதற்குள்ளாக இந்த மதுரையை சுற்றி வந்து மாங்குடி மருதன் தீட்டிய மதுரை காஞ்சி என்கின்ற அந்த இலக்கியத்தில், மதுரை காஞ்சி இலக்கியத்தில், காஞ்சி என்றாலே நிலையாமை, அந்த இலக்கியத்தில் இதே கருத்தைத்தான் அவன் கூறுகிற போது அரசியல் பிழையாது அறநெறி காட்டி, அரசியல் பிழையாது அறநெறி காட்டிய பெரியோர் சென்ற அடி பெறலாது, பெரியோர் சென்ற அடி நின்று பிழையாது. இது இந்த மதுரை காஞ்சியிலே அரசியலை பற்றி சொல்லுகிற பொழுது தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றி பாடுகிற அந்த பாடலிலே அரசியல் பிழையாது என்று சொல்லுகிறார். மன்னன் எப்படி இருக்க வேண்டும்? மறக்க முடியாத புலவன் பிசிராந்தை சொல்லுகிறான். வெற்றி பெற்று விட்டான் போர்க்களத்திலே, 7 நாட்டு மன்னர்களை ஜெயித்து விட்டான். தலையாலங்கானத்திலே அவன் வெற்றி பெற்று வந்து விட்டான், எதிரிகளை வீழ்த்தி விட்டான். ஆனால் புத்தி சொல்லுகிறான் அந்த புலவன். அதை போலத்தான் பாண்டிய மன்னனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அந்த புலவன் சொல்லுகிறான், அரசனே, வருமானம் தேவை நாட்டுக்கு. வருவாய் விதிப்பதற்கு பெறுவதற்கு வரி விதிக்க வேண்டியது இருக்கும், அவர்கள் திரை செலுத்த வேண்டியது இருக்கும். ஆனால் மக்களை துன்புறுத்தி விடாதே,
அப்படி துன்புறுத்துவாயானால் அதற்கு உதாரணம் சொல்கிறான். யானை ஒன்று அதற்கு பசி போக்குவதற்காக ஒவ்வொரு நாளும் அதற்கு கவளம் கவளமாக அரிசியே உணவாக கூட கொடுக்கலாம், நெல்லை உணவாக கொடுக்கலாம், எத்தனை ஆண்டுகளுக்கும் கொடுக்கலாம். யானையின் பசியும் அடங்கும், எவருக்கும் அதனால் துன்பம் இல்லை. ஆனால் அதே யானை, அதே வேளம் அந்த நஞ்சை நிலங்களிலே அல்லது கொரும்பு தோட்டங்களிலே உள்ளே புகுந்து விடுமானால், எல்லாவற்றையும் மிதித்து அழித்து விடுமானால் யானையின் பசியும் அடங்காது, அனைத்தும் அழிந்து போகும். அதை போலத்தான் ஒரு அரசன் இருக்க வேண்டும். அரசன் தவறு செய்தால் அவன் மந்திர சுற்றம் அவனை கண்டிக்க வேண்டும். அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் சரியான வழிகாட்ட வேண்டும். தவறுகள் மக்களுக்கு துன்பம் விளைக்கக்கூடிய விதத்திலே நீ நடந்து கொள்வாயானால் உன் அரசும் கெடும், நீயும் பாழாகி போவாய் என்றார். அப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்ட மதுரையில் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று சிலப்பதிகாரத்தினுடைய பாயிரம் கூறுகின்ற அந்த மதுரை மாநகரில் இன்றைக்கு இந்த மாபெரும் கூட்டம் நல்ல அரசியலும் நமது பங்கும் என்ற தலைப்பிலே நான் உரையாற்றுகின்ற அரியதோர் சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கக்கூடிய காந்திய மக்கள் இயக்கத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே மாநகரில் இதற்கு முன்பு நான் கடைசியாக பேசிய கூட்டம் மேலமாசி வீதியும் தெற்கு மாசி வீதியும் சந்திக்கின்ற இடத்தில் கடந்த வருடத்தில் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி உலகம் பூராவிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்கள் கொண்டாடிய கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளில் உவரியில் தொடங்கி மதுவின் கோர பிடியிலே இருந்து இந்த தமிழகத்தை மீட்பதற்காக நானும் என்னுடைய தோழர்களும் நெருப்பு வெயிலிலும் கொட்டும் மழையிலும் நடந்து இந்த மாநகரத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நான் உரையாற்றிவிட்டு சென்றதற்கு பிறகு இன்றைக்கு ஓப்பலாப்படித்துறை கூட்டத்திலே உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். அன்று உவரியிலே அந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குவதற்கு வாழ்த்துரைக்க வந்தார் தமிழருவி மணியன். மதுவின் கோர பிடியிலே இருந்து விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த அற யுத்தத்தை தொடங்கிய போது வாழ்த்துரைப்பதற்கு வந்தார். இஸ்லாமியர்கள் வாழ்த்தினர், கிறிஸ்தவ பெருமக்கள் வாழ்த்தினர். நான் கடல் அலைகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு சென்று பாதிரிமார்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு, சைவ சமய துறவிகளின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு, உலமா பெருமக்களினுடைய சங்கக்குரிய உலமாக்களினுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு நான் கால்களுக்கு என் தோழர்களோடு நடந்து வந்து இந்த மதுரை மாநகரிலே சகோதரர் பூமிநாதன் தலைமையேற்ற கூட்டத்தில் நான் மக்களை சந்தித்ததற்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் இந்த கூட்டத்திலே பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு தமிழருவி மணியன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த மதுரை மாநகரம் சரித்திர பிரசித்தி பெற்ற பலவற்றை சந்தித்திருக்கின்றது. மறக்க முடியாத எத்தனையோ சம்பவங்கள். 1939 நடைபெற்ற சம்பவம். ஜூலை 8ஆம் தேதி 39ஆம் வருடம் ஆலய பிரவேசத்துக்கு வைத்தியநாதையருடைய அழைப்பு அந்த தேதியில் நிறைவேற வேண்டும். ஆபத்து வரப்போகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களை, அரிஜனங்கள் என்று அன்றைக்கு விழிக்கப்பட்ட தலித் மக்களை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே அழைத்து செல்லுகின்ற ஆலய பிரவேசத்துக்கான அறைகூவல் விடுக்கப்பட்ட நிலையில் அங்கே கலவரம் வரும், ரவுடிகள் தாக்குதல் நடத்துவார்கள், இரத்த களரி நடக்கும் என்ற செய்தி போன போது அதுவரை கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ராஜாஜி எவரோடு மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தாரோ அந்த பசும்பொன் தேவர் திருமகனாரை போய் நீங்கள் சந்திக்க வேண்டும், அவரிடத்திலே இந்த நிலைமையை எடுத்து சொல்லுங்கள் என்று தெரிவித்ததற்கு பிறகு வைத்தியநாத ஐயர் தேவர் பெருமகனை போய் சந்தித்தார். நிலைமையை சொன்னார். ஒரு துண்டு பிரசுரத்தை வெளியிட்டார் பசும்பொன் தேவர் திருமகன். ஸ்ரீ வைத்தியநாத ஐயர் அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே அரிஜன பெருமக்களை அழைத்துக் கொண்டு செல்ல அறிவிப்பு செய்திருக்கிற நேரத்தில்
சனாதனிகள் ஏற்பாட்டிலே ரவுடிகள் கலகம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். மீனாட்சி அம்மன் கோயிலிலே இரத்தக்கரைகள் படியும் என்று எனக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் அந்த ரவுடி கூட்டத்துக்கு எச்சரிக்கை செய்கிறேன். வைத்தியநாதையர் ஹரிஜனங்களை அழைத்துக் கொண்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வருகிற போது அடியேனும் உடன் வருவேன். ரவுடிகளுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அசம்பாவிதம் ஏதாவது அங்கே நடக்குமானால் அதை சந்திக்க வேண்டிய விதத்திலே நான் சந்திப்பேன். துண்டு பிரசுரம் அச்சிட்டு இந்த மதுரை நகரத்திலே அந்த பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இது வரலாறு. அங்குதான் வாழ்நாளெல்லாம் நேர்மையாகவே வாழ்ந்தாரே, எளிமையாக வாழ்ந்தாரே, உள்துறை இலாக்காவுக்கு பொறுப்பேற்றாரே, எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற கக்கனார் அவர்கள், சின்னையா அவர்கள், முத்து அவர்கள், பூவலிங்கம் அவர்கள், சண்முக நாடார் அவர்கள், வைத்தியநாதையர் அவர்கள் ஆலயத்துக்குள்ளே சென்றார்கள். வைத்தியநாதையருடைய தந்தை மறைந்த போது ஈமச்சடங்குகள் செய்வதற்கு எந்த அக்ரஹாரத்திலிருந்து எவரும் முன்வரவில்லை. அந்த வரலாறு இங்கே நடைபெற்றதே. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவதற்கு முன்பு மதுரை பல திருப்பங்களை தந்திருக்கிறது. இந்திய உபகண்டத்துக்கே தந்திருக்கிறது. மகாத்மா காந்தி அஸ்ஸாமுக்கு சென்ற போது பஞ்சமும் பசியும் பட்டினியும் அந்த ஒரு மாவட்ட மக்களை கொன்று குவிக்கிறது, பசியால் சாகிறார்கள் என்ற போது பாரிசாலிலே வைத்து தான் அணிந்திருக்கக்கூடிய தொப்பியையும் கோட்டையும் கலற்றி விடலாமா என்று முடிவெடுக்கிறார். ஆனால் நிறைவேற்றவில்லை. அடுத்து ரயிலில் போய் கொண்டிருக்கிறார். வால்டரிலே மௌலானா முகமது அலியை வால்டர் ரயில்வே ஸ்டேஷனிலே வந்து பிரிட்டிஷ் போலீஸ் கைது செய்கிறது. அப்பொழுது மகாத்மா காந்தி முடிவெடுக்கிறார். தான் அணிந்திருக்கிற கோட்டு, தலையிலே வைத்திருக்கிற தொப்பி எல்லாவற்றையுமே இதோடு நாம் முழுக்கு போட்டு விடலாமா நினைக்கிறார். செயலாற்றவில்லை. 1921 வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சாயங்காலம் மதுரைக்கு வந்தார். அப்பொழுது அவரோடு ராஜாஜி, அபுல் கலாம் ஆசாத், TSS ராஜன், சுபானி அத்தனை பேரும் இருக்கிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார், என்ன காரணத்தினால் சொல்லுகிறார்? எல்லோரும் கதராடை அணியுங்கள், சுதேசி துணிகளை ஆதரியுங்கள், விசேஷ துணிகளை தீயிட்டு கொளுத்துங்கள் என்று சொன்னார் அல்லவா? அப்படி சந்திக்கிற மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வறுமையில் இருக்கிறோம், நாங்கள் ஏழ்மையில் இருக்கிறோம், கதரும் கிடைக்கவில்லை, கதராடை வாங்குவதற்கு எங்களிடம் காசும் இல்லை என்கிறார்கள். அந்த இரவில் இந்த செய்திக்கு பிறகு அவர் சிந்திக்கிறார். காசு இல்லை கதராடை வாங்குவதற்கு. அரை நிர்வாண கோலத்திலே மக்கள் அலைகிறார்கள், உழைக்கிற மக்கள், விவசாயிகள். இந்த சூழலில் ஏற்கனவே பாரிசாலிலும் வால்டரிலும் தான் செய்ய நினைத்ததை இந்த மதுரையில் செய்தால் என்ன என்று யோசிக்கிறார். சகாக்களிடம் சொல்லுகிறார், நான் அரையாடை மனிதனாக உலவ விரும்புகிறேன். நான் என்னுடைய மேலே அணிந்திருக்கிற கோட்டு சட்டு எதையுமே வேண்டாம் என்று நான் உதறி எறிந்துவிட போகிறேன் என்கிறார். வேண்டாம் என்கிறார்கள். நீங்கள் கேலிக்குரிய மனிதராகி விடுவார்கள் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அபுல் கலாம் ஆசாத் மட்டும் சரியான முடிவு, அதை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். 22ஆம் தேதி காலை சௌராஷ்டிர மக்கள் மத்தியிலே 7 மணிக்கு கூட்டம் பேச வேண்டும் மகாத்மா காந்தி. இதெல்லாம் நடந்த சம்பவம். வேஷ்டியை அவர் மடித்து அரையாடையாக கட்டுவதற்கு உதவியவர் விருதுநகர் பழனிக்குமார் பிள்ளை. இதுதான் உண்மை சம்பவம். ஆனால் நவஜீவனில் எழுதுகிற போது ஒருமுழ துண்டு என்ற தலைப்பிலே மகாத்மா காந்தி இதை பற்றி எழுதுகிற போது தேதியை தவறாக 22ஆம் தேதி மாலை தான் மதுரைக்கு போனதாக எழுதிவிட்டார். உண்மையில் 21ஆம் தேதி மாலை வந்தார். 22ஆம் தேதி காலை செப்டம்பர்